சொல்லுவோம். கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 46ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நம்ம வாசித்தோம் கடந்த வாரத்துல. உராய்ச்சுகிற பட்சியை போல கிழக்கிலிருந்து ஒருவனை வரவழைக்கிறவனாயிருக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். நிறைவேற்றும் மனுஷனை தூரத்திலிருந்து வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். கைகளை வெற்றி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனை நான் வரவழைக்க போகிறேன், அவன் என்ன ஆலோசனைகளை நிறைவேற்றுவான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தன் ஆலோசனைகளை அநேகர் நிறைவேற்றி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தேவனுடைய ஆலோசனை, தேவனுக்கு மனதில் இருக்கிற ஒரு ஆலோசனை, தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுகிற ஒரு மனுஷனை நான் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அல்லேலூயா. வரவழைச்சு ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நான் அதை திட்டம் பண்ணினேன், நான் அதை நிறைவேற்றுவேன், நான் அதை செய்து முடிப்பேன். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆமென் சொல்லுங்க. அவருடைய சித்தமே இந்த பூமி எங்கும் என்ன செய்யும்? நடந்தேறும். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம திறமையோ, நம்ம தாளந்தோ, நம்ம பலனோ, நம்ம அறிவோ, நம்ம பணமோ, நம்ம பட்டறிவோ செய்யாத காரியத்தை தேவனே செய்து முடிப்பார். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். சில காரியம் நம்ம நினைக்கலாம், ஆனா கர்த்தர் மாத்திரமே இதை நிறைவேற்றி முடிக்க முடியும். கர்த்தர் மாத்திரமே இதை செய்து முடிக்க முடியும். ஆமென். இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். கோரேஸ் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு பெர்சியா ராஜா. அவன் என்ன ராஜா? பெர்சியா ராஜா, புறஜாதி ராஜா. இஸ்ரவேலின் அந்த ராஜ்யத்தை, இஸ்ரவேலின் ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் பெர்சியா தேசத்து ராஜாவினுடைய ஆவி என்ன செய்றாரு? எழுப்புகிறார். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இது சாத்தியமா? இது சாத்தியமா? ஏன்னா அங்க பாபிலோன் தேசத்துக்கு அங்க நேபுகாத்நேச்சார் அடிமைப்படுத்தி அல்லது சிறைப்படுத்தி கொண்டு போனான். அங்கே 70 வருஷ காலம் பாபிலோன் தேசத்துல அவர்கள் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். ஒரு ராஜா நேபுகாத்நேச்சார் போறாரு, அதுக்கப்புறம் பெல்சாத்சார் என்கிற ராஜா வருகிறாரு, அதுக்கப்புறம் மேதியன் ஆகிய தரியு பாபிலோன் ராஜ்யம் முடிஞ்சு அடுத்தால மேதியா ராஜ்யம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி சொல்லட்டா, டிஎம்கே கவர்மெண்ட் முடிந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் வர்ற மாதிரி. அல்லேலூயா. அப்பவும் யாருதான்? சிறையிருப்பு தான். ஆமென். நீங்க வேற என்னமோ தீர்க்க தரிசனம் நினைச்சுக்கிடாதீங்க, சரியா? ஆமா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்ப அடுத்தால தரியூர் ராஜா, தரியூர் ராஜாக்கு அப்புறம் பெர்சியா, மேதியா, பெர்சியா. ஆமென். ஸ்தோத்திரம். ராஜ்யங்கள் உண்டு. ராஜ்யங்கள் முதல்ல பாபிலோன் சாம்ராஜ்யம், அதுக்கப்புறம் மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம், அதுக்கப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம், அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யம், அதுக்கப்புறம் 10 ராஜ்யங்கள். நாம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் 10 ராஜ்யங்களின் காலகட்டம். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏதாவது புரியுதா? ஏதாவது புரியுதா? பாருங்க. சரி, இருக்கட்டும். இந்த சாம்ராஜ்யங்கள்லாம் பூமியில இருந்துச்சு, அப்படித்தானே? நேபுகாத்நேச்சார் அந்த ராஜ்யம் முடிஞ்சது. அது பாபிலோன் ராஜ்யம். அதுக்கப்புறம் மேதியா பெர்சியா ராஜ்யம். நம்ம இப்ப பாக்குற தரியூர் ராஜா. அதுக்கப்புறம் யாரு? யாரு நம்ம சப்ஜெக்ட்? யாரு? சுரேஷா? கோரேஸ். அல்லேலூயா. கொஞ்சம் ரைமிங்கா தான் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த மேதியா பெர்சியா ராஜ்யம். அதுக்கப்புறம் யாரு? கிரேக்க சாம்ராஜ்யம். சரியா? கிரேக்க சாம்ராஜ்யம். ஆமென். மகா அலெக்சாண்டர், அப்படிதானே? ஆமென். அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யம். ரோமர் சாம்ராஜ்யத்துல பூரா யார் நிறைய பேர் வந்தா? ஏரோதுக்கள். சரியா? அந்த ஏரோது, கார்பங்கு தேசாதிபதி ஆகிய ஏரோது, அந்த ஏரோது, இந்த ஏரோது அப்படின்னு வரும். சரியா? அதுக்கப்புறம் 10 ராஜ்யங்கள். நம்ம இருக்க போகிற அந்த காலம் 10 ராஜ்யங்களின் காலம். இதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். அவர் ராஜாதி ராஜாவாக இந்த பூமியை 1000 வருஷம் அரசாள போகிறார். அதுக்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுரும். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க.
இந்த காலகட்டத்தில் தான் நடக்கிறோம். சரி, கர்த்தர் இது ஒரு சின்ன ஒரு அறிவுக்காக, வேத அறிவுக்காக. இப்ப நல்லா பாருங்க, புறஜாதி ராஜா தான் யாரு? கோரேஸ், பெர்சியா ராஜ்யா. ஆனா ஆண்டவர் பாருங்க, யாரோ ஒரு யூதனுக்கு அந்த பாரம் வரவில்லை, யாரோ ஒரு யூதனை எழுப்பவில்லை, ஒரு இஸ்ரவேலரை எழுப்பவில்லை, ஒரு பெர்சியா ராஜாவாகிய ஒரு புறஜாதி ராஜாவை கர்த்தர் எழுப்புகிறார். எதுக்கு எழுப்புகிறார்? வாங்க, இந்த ஜனங்களை சிறையிருப்பிலிருந்து விடுவிப்பது மாத்திரமல்ல, அந்த எருசலேமின் தேவ ஆலயத்தை என்ன செய்யணும்? கட்டணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சாத்தியம் இல்லாத காரியத்தை சாத்தியப்படுத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த கோரேஸ் ராஜாவை ஆண்டவர் எழுப்பினார். ஆமென், ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கோரேஸ் ராஜாவை பற்றி ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களிலே பல இடங்களிலே சொல்லிக்கிட்டே வர்றார், பல இடங்கள்ல சொல்லிக்கிட்டே வர்றார். நான் இன்னைக்கு அந்த டாபிக்க நான் வேறு கோணத்துல உங்களுக்கு கொண்டு போக விரும்புகிறேன். ஆவியானவர் ஆமென் என்னோட எனக்கு கற்றுக் கொடுத்த சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். அதுக்கு முன்பாக இந்த கோரேச பற்றி பாருங்க, அவன் வந்து செய்து முடிக்கிறான். இப்ப சொல்றார், நான் வரவழைப்பேன்னு சொன்னாரா? சொன்னாரா? அல்லேலூயா. ஆமா, எங்கெல்லாம் சொன்னாரு பாருங்க. பாருங்க, ஏசாயா 41, ஏசாயா 41. ஆமென், ஸ்தோத்திரம். வாசிங்க. 2, கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி. பாத்தீங்களா இந்த இடத்துல இத வந்து யார மென்ஷன் பண்ணி சொல்றாரு? யார மென்ஷன் பண்ணி சொல்றாரு? கோரேச மென்ஷன் பண்ணி சொல்றாரு. கிழக்கிலிருந்து ஒரு நீதிமானை எழுப்பி அப்படின்னு சொல்றாரு. அவன் எந்த திசையில இருந்து வருவான்னு சொல்லி நம்ம 46:11 வாசிச்சோம். கிழக்கிலிருந்து என் ஆலோசனை நிறைவேற்றுகிற ஒருவனை நான் என்ன செய்வேன்? வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அப்போ இவனை பற்றி இப்போ 41ஆம் அதிகாரத்திலேயே என்ன பண்றாரு? ஒரு ப்ராப்பர்ட்டிகள் வேர்டு சொல்றார். நல்ல கவனிங்க. இதுல அந்த கோரேசை பற்றி ஒரு வார்த்தை இருக்கு. ஒரு கோரேசை பற்றி என்ன வார்த்தை இருக்கு? அவன் நீதிமான். கைகளை விட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் இவ்வளவு மெதுவா சொன்னீங்க? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கோரேஸ் யாரு? நீதிமான். ஹல்லேலூயா. ஒரு புறஜாதி ராஜாவா கர்த்தர் நீதிமானா மாத்துறார். தேவ திட்டத்துக்கு ஒருவர் பயன்பட வேண்டுமானால், தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டுமானால் அவர்கள் நீதிமான்களா முதல்ல இருக்கணும். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் ஒரு துன்மார்க்கனை பயன்படுத்த முடியாது. யாக்கோப கொண்டு ஒரு பெத்தேலை கட்டணும்னு நினைச்சார்னா அதை யாக்கோபா இருக்கிற வரைக்கும் கட்ட முடியாது. அவன் இஸ்ரவேலா மாறணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் அப்படின்னு இருந்தா கர்த்தர் சொல்றாரு, உன்னை திரளான ஜாதிகளுக்கு நான் தகப்பனா மாத்தணும் அப்படின்னா நீ ஆபிரகாம் அல்ல, ஆபிரகாம். சாராய் அல்ல, சாராள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, லிட்டில் டிஃபரண்ட். கர்த்தர் மாத்துறாரு. அப்படின்னா என்ன பண்றாரு? ஆமென். ஒரு மனுஷன் மாறணும், ஒரு மனுஷனை நீதிமானா மாற்றணும். தேவ திட்டத்துக்கு ஒருவர் பயன்பட வேண்டுமானால் அவர்கள் யாரா இருக்கணும்? கைகளை வேட்டி சொல்லுங்க. யாரா இருக்கணும்? நீதிமானா இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க. ஆமென். தேசம் எங்கும் பொல்லாததா இருந்தது. எல்லா ஜனங்களும் அவன் இருதயம் எல்லாம் பொல்லாததா இருந்தது. தேசத்தை அழிக்கும்படி சித்தம் கொண்டார். ஆனா அங்க ஒரு நீதிமான் இருந்தார். யாரு சொல்லுங்க? யாருங்க? நோவா. ஆண்டவர் சொல்றார், இந்த எல்லா ஜனங்களுக்கு முன்னாக உன்னை நான் நீதிமானாக கண்டேன். அப்ப கர்த்தர் ஒரு பேழையை உண்டாக்கி தேவ ஜனத்துக்கு ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டுமானால் அத்தனை ஜனத்துக்கு முன்னால ஒருத்தரை நீதிமானா வச்சு அந்த நீதிமானை கர்த்தர் எழுப்புகிறார். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த கடைசி காலத்துல கர்த்தர் உங்களை என்னை எழுப்பணும், உங்களை என்னை நீதிமானா பார்க்கணும், உங்களை என்னையும் கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய தேவ திட்டத்தை செய்யணும். கைகளை வெட்டி சொல்லுங்க, நீதிமான். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பாருங்க, அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் 41ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். ஆமென். அடுத்ததாக 44 கடைசி வசனம். இரண்டாவது அவன் மேய்ப்பன். புறஜாதி ராஜாவுக்கு என்ன கொடுக்கிறாரு? முதல்ல அவன் நீதிமான், இரண்டாவது மேய்ப்பன். அல்லேலூயா.
மேய்ப்பன்கிறது சாதாரண விஷயமா? முன் நடக்கிறவன், அநேக ஜனங்களை நடத்துகிறவன். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். அவன் என் மேய்ப்பன். அவன் என்ன மேய்ப்பன்? ஸ்தோத்திரம். அப்போ என் சித்தத்தை செய்கிறதற்கு அவன் வழி நடத்துகிறவன். கைகளை வேட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஒரு வழிகாட்டி, நம்ம எல்லாரும் ஒரு மேய்ப்பர்கள், நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஒரு முன் மாதிரியாக வைத்திருக்கிறார். கைகளை வேட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன், ஸ்தோத்திரம். எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 28 கடைசி வரிய பாருங்க. எனக்கு பிரியமானதை எல்லாம். பார்த்தீங்களா? என்ன ஒரு அழகான சர்டிபிகேட் அவனை பத்தி. ஆமேன். இந்த கோரேஸ் என்ன பண்ணுவானா? கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. ஆமேன். எனக்கு பிரியமானதை எல்லாம் ஆண்டவர் சொல்றார் அவனை குறித்து. அவன் என் மேய்ப்பேன், அவன் என் மேய்ப்பேன். அவன் என்ன செய்வான் தெரியுமா? நான் அவனை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் வச்சிருக்கேன். அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து நான் வச்சிருக்கேன். ஸ்தோத்திரம். அவன் எருசலேமை நோக்கி கட்டப்படுமா, தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படுன்னு சொல்லுவான். அதுக்கு உண்டான காரியங்களை நான் என்ன நினைக்கிறேனோ அதை அவன் செய்வான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான். ஆமேன். அதே போல கர்த்தர் இன்னொருத்தருக்கு சொன்னார். யாரு? யாரு? சத்தமா சொல்லுங்க, தாவீது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடைசி காலத்திலையும் அவர் ஒரு சிலரை பார்த்து சொல்லணும். அது யாரு? நம்மளை பார்த்து சொல்லுங்க. ஆமா, அன்னைக்கு ஒரு கோரேசு, அதுக்கப்புறம் ஒரு தாவீது. இந்த காலத்தில் பக்கத்தில் சொல்லுங்க, உங்களே என்னையும் தான். பக்கத்தில் கையை பிடிச்சி குலுக்கி அடிச்சு தொட்டு மிதிச்சு என்ன மாதிரி செய்யுங்க. அல்லேலூயா. ஆமா, ஆமா, அல்லேலூயா. அவருக்கு பிரியமானதை செய்யணும், நிறைவேற்றணும்னு தான் கர்த்தர் நினைச்சிருக்க. இந்த கடைசி காலத்தில் உங்களை ஒரு தாவீதுக்களாக கர்த்தர் பார்க்கணும், ஒரு கோரேசுகளாக கர்த்தர் பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் எனக்கு பிரியமானதையெல்லாம். ஆனால் நமக்கு அப்படி அந்த மனநிலை மாறணும். நமக்கு பிரியமானதெல்லாம் அவர் நிறைவேற்றணும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு பிரியமானதெல்லாம் அவர் நிறைவேற்றணும் அப்படி நினைக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். சரி, கோரேசை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக 45ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்றாரு பாருங்க. நான் அவன் 3வது 45:1 முதல் ரெண்டு வரியில அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கோரேஸ் யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அல்லேலூயா. பாருங்க, அபிஷேகம் யூதர்களுக்கு மேல தான் ஊத்தப்படும், அழைக்கப்பட்ட லேவி கோத்திரத்து மேல தான் ஊத்தப்படும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிகள் மேல தான் ஊத்தப்படும். ஆனா ஒரு புறஜாதி ராஜா மேல தேவ அபிஷேகம் இறங்குது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? வாட் அ காட். அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அன்னைக்கு பிரதான ஆசாரியன் யாரு, தீர்க்கதரிசி யாரு, ராஜா யாரு அப்படின்னு சொல்லி தேவன் தெரிந்து கொண்டு அவங்க மேல குப்பி அபிஷேகத்தை ஊத்தினாரு, கொம்பு அபிஷேகத்தை ஊத்தினாரு, சகோதரர் நடுவில் ஊத்தினாரு, மூப்பர்கள் நடுவில் ஊத்தினாரு, இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவில் ஊத்தினாரு, எல்லாரும் சபையும் வரவழைச்சு ஊத்தினாரு. இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு புறஜாதி ராஜாவை மேல பார்த்து சொல்றாரு, இவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கைகளை வெட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏங்க, ஒரு யூதர்களுக்கு கிடைக்காத, இஸ்ரவேலுக்கு கிடைக்காத ஒரு மேன்மையான அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். எனக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே எனக்கு அபிஷேகம் நிறைய பேர் பண்ணட்டுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கோரேஸை பார்த்து அவர் சொல்றாரு பாருங்க, அவன்கிட்ட பேசியிருக்கலாம் பரவாயில்ல. ஆனால் அங்கே இன்னொரு காரியத்தை அவர் சேராரு பார்த்தீங்களா? அதே வசனத்தில் கடைசி 2 வரியை பாருங்க. என்னங்க எனக்கு சூப்பர்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை அபிஷேகம் மட்டும் பண்ணல, கர்த்தர் அவன் வலது கையை பிடிச்சிக்கிட்டாராம். அவன் வலது கையை பிடிச்சி சொல்றாராம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்க வலது கையை கர்த்தர் பிடிச்சிருக்கிறாரா? உங்க வலது கையை கர்த்தர் பிடிச்சிருக்கிறாரா? ஆமென். பயப்படாதே, நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நம்ம வலது கையை பிடிச்சிருக்காரு. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய வலது கையை கர்த்தர் என்ன செய்றாரு? பிடிக்கிறார். பிடிச்சிட்டு சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத. கோரேசே, நீ என்ன செய்யாத?
நீ பயப்படாத. ஏன் தெரியுமா? நீ ஒரு புறஜாதி ராஜா. ஆமென். உனக்கு எருசலேம் எப்படி இருக்கும், எருசலேமின் ஆலயம் எப்படி இருக்கும், எருசலேமின் அலங்கம் எப்படி இருக்கும், எருசலேமின் ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, அதை எப்படி கட்டணும், ஏது கட்டணும்னு உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீ கவலைப்படாத, உன் வலது கையை நான் பிடிச்சிருக்கேன். அல்லேலூயா. ஆமென். யார் என்ன செய்வாங்க எப்படி செய்வாங்கன்னு உனக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் சொல்றார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானதெல்லாம் நான் செவைப்படுத்துவேன். கைகளை வேட்டி சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கலாம், எதை செய்யலாம்னு தெரியாமல் இருக்கலாம், எந்த பாதையில் போகலாம்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவர் உங்களுக்கு முன்னே போவார், உங்களுக்கு கோணலானதை எல்லாம் செவைப்படுத்தி தருவார். அல்லேலூயா. இது எப்படி என்னால் செய்ய முடியும், எப்படி இது நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்றாரு, வா, வெண்கல கதவை நான் உடைப்பேன், இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன். அல்லேலூயா. மறைஞ்சு வச்சிருக்கிற சில காரியங்களை நான் உனக்கு தருவேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கோரேசை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் தருவேன். ஏன் தெரியுமா? எனக்கு பிரியமானதெல்லாம் நீ நிறைவேற்றுகிறவன். அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவன். இந்த வருஷத்தில் தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்களை கர்த்தர் பாருங்க, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை கர்த்தர் தரப்போகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நமக்கு வரப்போகிற பெரிய புதையல்கள் ஆத்துமாக்கள். அது புதையலை போல மறைஞ்சு கிடக்கு. கர்த்தர் சொல்றாரு, கொண்டு வருவேனா? நான் கொண்டு வருவேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்க இந்த இடத்துல அவரை பற்றி சொல்லுகிறார். அடுத்ததாக பாருங்க, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். 48ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 14. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான், அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுவும் அதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, அவன் புயம் கல்தேயரின் மேல, அப்படின்னா இவன் தான் ஆளுகை செய்வான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நம்ம தான் ஆளுகை செய்ய போறோம். அந்தகார வல்லமைகள் நம்மளை ஆளுகை செய்ய முடியாது. சத்ருவின் கிரியைகள் நம்மளை மேற்கொள்ள முடியாது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க நமக்கு அதிகாரங்க தேவன் கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி விசுவாசத்தோட ஒரு ஆமென் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் புயம் அவன் மேலே இருக்கும் சொல்றாரு. அடுத்ததாக, நான் தான் சொன்னேன், நான் தான் அழைச்சேன், நான் தான் வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் வழி வாய்க்கும். அல்லேலூயா. பாருங்க அடுத்த சொல்றாரு. அடுத்த வசனம் கூட வாசிங்க. நான் சொல்வதை கேளுங்கள், நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை, அது உண்டான காலம் துவங்கி நான் அங்கே இருந்தேன், இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். கைகளை உயர்த்தி இருப்ப. யார் தள்ளுறா? யார் நம்மளை அனுப்புறா? ஆவியானவர். அல்லேலூயா. யார் அனுப்புறா? ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ ராஜ்யத்துக்கு ஆவியானவருடைய கிருபை தான் தேவை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் அனுப்புகிறார். ஆமென். அபிஷேகம் தான் நம்மளை அனுப்பணும், அபிஷேகம் தான் செய்ய வைக்கணும். ஆமென். அல்லேலூயா. எந்த காரியமா இருந்தாலும் ஆவியானவர் சொன்னதைத்தான் என்ன செய்யணும்? சொல்லுங்க. அபிஷேகம் இல்லாம என்ன செய்யக்கூடாது? எந்த காரியமும் செய்யக்கூடாது. ஆவியானவர் என்ன சொன்னா செய்வேன். எல்லாரையும் பார்த்து செய்றவன் கிடையாது. கைகளை வச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் சொல்றதுனால நான் செய்ய மாட்டேன். சில சூழ்நிலை எல்லாம் எனக்கு அமைஞ்சு வர்றதுனாலலாம் செய்ய மாட்டேன். 3 காரியம் சொல்லுங்க. நல்லா என்னெல்லாம் சொன்னேன்? முதல்ல சொல்லுங்க. ஒருத்தரும் கவனிக்கலப்போ. முதல்ல நீதிமான் இல்லம்மா இதுக்கு. பாருங்க. ஸ்தோத்திரம். எனக்கு தோன்றதுனாலலாம் செஞ்சிட மாட்டேன். சில பேர் சொல்றதுனாலலாம் நினைச்சிட மாட்டேன். சொல்லுங்கிறீங்க. சில பேர் சொல்றதுனாலலாம் செஞ்சிட மாட்டேன். எனக்கு எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு இருக்குதுங்கிறதுனாலலாம் நினைச்சிட மாட்டேன்.
செஞ்சிட மாட்டேன். ஆவியானவர் சொன்னா மட்டும் தான் செய்வேன். இந்த ஆவியானவர் சொல்லும்போது அது எனக்கு தோணாமலும் இருக்கலாம், யாரும் சொல்லாததாகவும் இருக்கலாம், ஒரு சூழ்நிலை இல்லாததாகவும் இருக்கலாம். ஆனா நடக்கும். அவன் வழி வாய்க்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் சொன்னா அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை தந்து நடத்துவார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பாருங்க, அப்போ ஆவியானவர் என்ன அனுப்புகிறார். அந்த வசனத்தின் கடைசியில் எப்படி முடியுது? அவருடைய ஆவியும் என்னை அண்டர்லைன் பண்ணி வைங்க. நம்மளை யார் அனுப்பணும்? நம்மளை யார் அனுப்பணும்? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. நம்மளை யார் அனுப்பணும்? ஆவியானவர் அனுப்பணும். ஆமென். ஒரு ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செஞ்சு என்ன அனுப்பணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கோரேச அப்படி ஆண்டவர் பலப்படுத்தி அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் அவர் நடத்துகிறார். அல்லேலூயா. ஆமென். இது கோரேசை பற்றி நல்லா பாருங்க. அப்போ ஒரு மனுஷனை, ஒரு பெர்சியா ராஜாவை ஒரு தேவாலயத்தை கட்டுவதற்கு, தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவன் அழைத்து பயன்படுத்தப்படுவதற்கு அங்க தீர்க்க தரிசனமா சொல்லி 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 ஆண்டவர் அதை என்ன செய்றாரு? அதை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. வாக்குத்தத்தங்களை கொடுத்து, வார்த்தைகளை கொடுத்து, திரும்ப திரும்ப பேசி 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 அதுக்கு அப்புறம் தான் அதை நிறைவேற்றுகிறார். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. வாக்குத்தத்தங்களை கொடுத்து, வார்த்தைகளை கொடுத்து, அதை திரும்ப திரும்ப பேசுறார். இந்த ஏசாயாவே 4-5 தடவை பேசுறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதுக்கப்புறம் எஸ்ரா புஸ்தகத்திலே அது எழுதப்பட்டிருக்கு, நெகேமியா புஸ்தகத்தில் அது எழுதப்பட்டிருக்கு. அப்ப இத்தனை பேரை கொண்டு ஆண்டவர் திரும்ப திரும்ப அந்த காரியங்களை பேசுறார், வார்த்தைகளை கொண்டு பேசுறார், வாக்குத்தத்தங்களை கொண்டு பேசுகிறார். நான் சொல்றேன், அப்ப நமக்கு ஒரு காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு முன்னால கர்த்தர் என்ன செய்வாரு? வார்த்தைகளை கொண்டு பேசுவார், வாக்குத்தத்தங்களை கொண்டு பேசுவார், இதை திரும்ப திரும்ப பேசுவார். நான் சொல்றேன், இந்த சபையில ஒரு 1000 பேருக்கு மேல கூடி ஆராதிக்கிற சபையா மாறும். எப்படி சொல்றேன்? திரும்ப திரும்ப பேசுறார், திரும்ப திரும்ப பேசுறார், வாக்குத்தத்தம் கொடுத்ததை திரும்ப திரும்ப நினைவுபடுத்துறார். ஆபிரகாமுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா ஆபிரகாம் சொல்லாரு, நீ வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை எல்லாம் எண்ண கூடுமானால் நீ எண்ணு. முடியாது ஆண்டவரே, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். திரும்ப திரும்ப யோசிக்கிறான், நடக்குமா ஆண்டவரே? வா, பூமியின் தூளை எண்ணு, அதை போல பெருக பண்ணுவேன். சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், இந்த கடைசி காலத்திலும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் வார்த்தைகளை கொண்டு திரும்ப திரும்ப பேசுவாரானால் தரிசனத்தை நோக்கி கடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். கைகளை வெட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் அந்த பாருங்க 48ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார். 17-18 வாசிங்க. நல்லா கவனிங்க. நமக்கு இந்த வருஷம் ஆண்டவர் மீட்கும் வருஷமா? அப்பனா அவர் யாரு? மீட்பர். உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து உன்னை நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார். அப்போ பாரு, இவ்வளவு சொல்லிட்டு ஆவியானவர் நடத்துறாரு. ஆனா 2 விஷயத்தை சொல்றாரு. நான் ஒரு பரிசுத்த தெய்வம் அப்படின்னா சொன்னதுல இருந்து மாற மாட்டேன். 2வது, நான் உன்னை மீட்டெடுக்கிற தெய்வம். அல்லேலூயா. பரிசுத்தரும் மீட்பருமாகிய தெய்வம் சொல்றாரு, நான் உனக்கு போதிக்கணுமோ அதை போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ எந்த வழியில நடக்கணுமோ அந்த வழியில உன்னை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன போதிக்கணுமோ அதுதான் போதிக்காரு. உங்களை எப்படி நடத்தணுமோ அப்படிதான் நடத்துறாரு. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நம்ம 1000 காரியத்தை நம்ம விரும்பலாம், ஆனா கர்த்தர் நமக்கு போதிக்கணும். அவர் நம்முடைய மேய்ப்பர். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் என்ன நடத்துறார் சொன்னார், உன்னை பிரயோஜனமா இருக்கிறதை. அப்ப உனக்கு எது பிரயோஜனப்படுமோ அதை நான் போதிக்கிறேன். நான் சொல்றேங்க, நான் இயேசுவின் நாமத்தில் ஸ்ட்ராங்கா சொல்றேன். இங்க நின்று பேசுகிற வார்த்தைகள் ஒருவேளை உங்களை விசனப்படுத்தலாம், கோபப்படுத்தலாம், உங்களுக்கு சலிப்புண்டாகலாம். இதையே பேசுறாரே, இதையே சொல்றாரே, ஆனா கர்த்தர் போதிக்க விரும்புகிறதை தான் போதிக்கிறார். சொல்றேன், உனக்கு அதுதான் பிரயோஜனம் உண்டாகும், உனக்கு அதுதான் நல்லதை கொண்டு வரும்.
உனக்கு அதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதுதான் உன்னை நிலைச்சிருக்க வைக்கும். முக்கியம் நிலைச்சிருக்க வைக்கிறது. ஆண்டவர் சொல்ல பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து, நீ அப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கலாம். பட் அது உனக்கு தேவையில்லை. உனக்கு எது பிரயோஜனப்படுமோ அதை நான் போதிக்கிறேன். பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர். கைகளை உயர்த்தி அப்படி நம்புறவங்கள கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னை கோபப்படுத்தினாலும் பரவாயில்ல, என்னை விசனப்படுத்தினாலும் பரவாயில்ல, என்னை காயப்படுத்தினாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்க போதிக்கணும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களப்பா. என்னை நீங்க நடத்துங்க, நீங்க பேசுங்க. ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் எப்படி தெரியுமா? காயப்படுத்தினாலும் அந்த காயம் கட்டுகிறவர். அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் எந்த விஷயத்துல நீங்க ஒருவேளை நீங்க அந்த நேரத்தில் விசனப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. ஏன்னா அவர் ஏதோ ஒரு விதத்துல காயத்தை கட்டுவார். ஏதோ ஒரு விதத்துல காயத்தை கட்டுவார். நீங்க காயத்தை எப்படி தெரியுமா எதிர்பார்ப்பீங்க? பாஸ்டரே வந்து பேசினா காயங்கள் சரியாயிரும். இல்ல, உங்களுக்கு வேற விதத்துல காயம் கட்டுவார். எல்லாத்துக்கும் பாஸ்டர் வந்துகிட்டு இருக்க முடியாது. அல்லேலூயான்னு ஒரே ஒருத்தர் சொன்னார். அவருக்காய் தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படின்னு சொல்லட்டா எக்ஸாம்பிள் சொல்றேன். யோசேப்பு அவன் சிறையாக விற்கப்பட்டான், எகிப்துக்கு போயிட்டான். இப்போ அவன் மனசுக்குள்ள நிறைய என்ன இருந்துச்சு? வருத்தங்கள் இருந்தது. நிறைய வருத்தங்கள் இருந்தது. ஸ்தோத்திரம். அவன் அங்க போய் தனியா இருக்கிறான். அவங்க பிரதம மந்திரி ஆயிட்டான். அங்க போய் உயர்த்தப்பட்டு விட்டான். எல்லாம் வந்துட்டு. ஆனா அவன் மனசுக்குள்ள ஒரு காயம், ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது. உடனே கர்த்தர் பாருங்க, அங்க ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாரு. அவனுக்கு ஒரு 2 பிள்ளைகளை கொடுத்தாரு. கைகளை வெட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 2 பேர் பிள்ளைகளை பேரை சொல்லுங்க. மனாசே. மனாசேன்னா என்ன அர்த்தம்? தேவன் என் வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணி. யோசேப்பே, நீ உனக்கு காயப்பட்டிருக்கிற, நீ வேதனையா இருக்கிற, நீ வருத்தத்தோடு இருக்கிற, உனக்கு அவங்க எல்லாம் வந்து சரி கட்டணும்னு நினைக்காத. உனக்கு நாங்கள் ஒரு குடும்பத்தை உண்டாக்குறேன், உனக்கு ஒரு பிள்ளைய தர்றேன், நீ இதுல சந்தோஷப்படு. அப்ப கர்த்தர் அதை வேற வழியில என்ன பண்றாரு? கர்த்தர் அந்த வருத்தத்தை வேற வழியில் என்ன பண்றாரு? கைகளை பிடிச்சு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காரா? கர்த்தருக்கு உங்களுக்கு ஒரு பிள்ளைகள் கொடுத்துருக்காரா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு கார் கொடுத்துருக்காரா? கர்த்தர் உங்களுக்கு வண்டி கொடுத்துருக்காரா? கர்த்தர் உங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காரா? இதெல்லாம் அவர் காயம் கட்டுறாரு. ஏன் இந்த பிளஸிங்ஸ்லாம் புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம். ஆனா நீங்க அதே ரூட்டை பிடிச்சி நிற்க கூடாது. அப்போ கர்த்தர் சில நேரத்தில் என்ன பண்றாரு? என் பிள்ளை கொஞ்சம் இதா இருக்கான், அவனை சரிப்படுத்துறதுக்காக இந்தாப்பா கொஞ்சம் இதை வச்சுக்கோ, ஒரு மனோவாவை வச்சுக்கோ, போதாதா ஒரு எப்ராஹிம் வச்சுக்கோ. கைகளை மனோவாவை பெற்றவர்கள் அவர் கைகளை பெற்றவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். போக்கிவிட்டார், நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். ஆமென், ஆமென், ஆமென். சர்வ வல்லவர். சந்தோஷமா கை தட்டி பாடுங்க. இது அதிசயம் தானே, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார். பாடுங்க.
புத்தகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. எழுதிவிட்டார் என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் அவன் என் ஜீவனானார், என் எஜமான. இது அதிசயம்தானே, ஓ ஓ ஓ இது உண்மைதானே. இது அதிசயம்தானே, ஓ ஓ ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் ஆமென் ஆமென். சாவை வென்றவர் என் மணவாளன். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஆமென். எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆமென். அப்ப என்ன நடத்த வேண்டிய வழியில நடத்துகிறார். எனக்கு பிரயோஜனமானதை தான் தேவன் கத்து தர்றாரு. ஏன் இப்படிலாம், ஏன் இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு? ஏன் ஒரு கோரேசை கொண்டு என் முன்னால நிறுத்துறாரு? நான் உன்னை செய்ய போறேன், நான் ஒரு திட்டம் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை நிறைவேற்ற போறேன், அதை செய்து முடிக்க போறேன். அன்னைக்கு ஒரு கோரேஸ்னா இன்னைக்கு நீங்களும் நானும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கு கோரேஸை பற்றி நான் எவ்வளவு திட்டம் பண்ணி வச்சுருந்தேன் தெரியுமா அப்படின்னு ஏசாயா 41ஆம் அதிகாரத்தில் அவனை பற்றி சொன்னேன், 45ஆம் அதிகாரத்தில் அவனை பற்றி சொன்னேன், 46ஆம் அதிகாரத்தில் அவனை பற்றி சொன்னேன், 48ஆம் அதிகாரத்தில் அவனை பற்றி சொன்னேன். ஆமென். அப்போ நல்லா கவனிங்க, நம்மளை பற்றி ஒரு நல்ல திட்டம் போட்டு வச்சிருக்கிறார். அதை பற்றி திரும்ப திரும்ப இந்த வாக்கு தத்தம்லாம் திரும்ப திரும்ப பேசுகிறாரு நம்ம சபையில். அதெல்லாம் எதுக்கு? நமக்கு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்க. நான் செய்ய போகிறேன், நான் செய்ய போகிறேன், நான் செய்ய போகிறேன், உன்னை கொண்டு செய்ய போகிறேன். ஆமாம், நீ என் மெய்ப்பன், நீ நீதிமான, உன்னை பார்க்குறேன், உன்னை மெய்ப்பனா பார்க்குறேன், உன்னை அபிஷேகம் பண்ணப்பட்டவனா நான் பார்க்குறேன், நீ ஆளுகை செய்கிறவனா நான் பார்க்குறேன். அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் நடத்துகிறேன்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பக்கத்தில் கைவிட்டு நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கீங்க. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. சரி, இதை சொல்லிட்டு அடுத்த வசனத்திலேயே ஒரு 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 இன்ட்டு வச்சு பேசுறாரு. பார்த்தீங்களா? நீங்க நல்லா கவனிங்க. ஒரு இன்ட்டு வச்சு பேசுறாரு. அடுத்த வசனத்திலேயே வாசிங்க. என் கற்பனைகளை கவனித்தாயானால். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என் வசனத்தை நீ விட்டுறாதப்பா. நான் வசனம் சொல்லித்தான், நான் தீர்மானித்து தான், அதை பேசித்தான் நிறைவேற்ற முடியும். அப்ப நீ எதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்? எதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்? எல்லாம் சொல்லுங்க. ஏன் கற்பனைகளை, ஏன் வார்த்தைகளை நீ எதை மட்டும்தான் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வார்த்தைகளை கவனித்துக் கொண்டே இருக்கணும், பிரசங்கங்களை கவனித்துக் கொண்டே இருக்கணும். கர்த்தர் என் கூட பேசுறாரா, என்ன நடத்துறாரா, என்ன ஏதோ ஒரு வகையில திடப்படுத்துறாரா அப்படின்னா அந்த வசனத்தை தான் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். யாரோ தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னா கேட்காதீங்க, கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். நான் இன்னைக்கு நான் திரும்ப சொல்றேன், ஆவியானவர் ஆராதனை வேலையிலிருந்தே பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் சொல்லணும்னு நினைக்காதுங்க, உங்களுக்கு ஆவியானவர் ஏவுவார். சிம்சோன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். ஆண்டவர் ஆவியானவர் உங்களோட அபிஷேகம் இருக்குதுல்ல, அல்லேலூயா சொல்லுங்க. உங்களோட ஆண்டவர் இருக்காருல்ல, உங்களோட ஆண்டவர் பேசுவார். நம்ம ஊமையான தெய்வமா உள்ள இருக்காரு. பக்கத்துல கேளுங்க, என்ன ஊமையான தெய்வமா இருக்காரு? உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், பேசுகிறவர் தானே. ஏன் உங்ககிட்ட பேசாம இன்னொருத்தட்ட பேசி பேசிய சொல்ல வைக்காரப்போ? சரியில்லைல்ல, அது சரியில்லை. ஏன் ஆண்டவரே, ஏன் நமக்கு டைரக்ட் கான்டாக்ட் கிடையாதா? டைரக்ட் லிங்க் கிடையாதா? ஒய் லார்ட், எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆளா தேட வேண்டியது. நான் சர்ச்சுக்கு போறேன், ஆராதிக்கிறேன், கர்த்தர் என்னோட வார்த்தையோட பேசுறார், பசங்க ஓகே, தட்ஸ் இட்.
இன்னும் போய் ஒருத்தர் கை வச்சு எனக்கு ஜெபம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் பாத்தீங்களா, அதே நான் சரியில்லைன்னு சொல்லுவேன். நீங்க வர்றதுனால தப்புன்னு சொல்ல மாட்டோம், உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். பட் நீங்க எப்படிப்பட்ட விசுவாசிகளா இருக்கணும் தெரியுமா? பிரசங்கத்தை கேட்கிறீங்களா, அது எனக்கானது, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தைகளை கொண்டு என்ன ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லி அங்க முழங்கால போட்டு நீங்க ஜெபம் பண்றீங்க பாருங்க, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நீங்க சுகம் ஆவீங்க, நீங்க விடுதலை ஆவீங்க. கர்த்தர் உங்களுக்கு வழியை திறப்பார், உங்க பிரச்சனைகளை மாற்றுவார், உங்க வழக்குகளை மாற்றுவார். ஆனா நம்ம என்ன தெரியுமா நினைப்போம், பல நேரங்கள்ல ஒரு ஊழியக்காரர்கிட்ட வந்து அவர் கையை வச்சு 4 வார்த்தை ஜெபம் பண்ணணும். புரியுதா? தப்புன்னு சொல்லல, பட் நீங்க வளரணும்னு சொல்றேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் தேறுகிறது யாவருக்கும் விளங்கணும். நீங்க தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி நான் கற்றுக்கொண்ட உபதேசத்தில் நிலைத்திரு. சரிதான்? இந்த வசனம் யாராவது படிச்சிருக்கீங்களா? யாராவது படிச்சிருக்கீங்களா? பாருங்க, பாஸ்டர் அம்மா மட்டும் தான் கை வைத்துறாங்க. பைபிளில் தான் இருக்கா பாஸ்டர்? ஆமாம். அல்லேலூயா. பைபிள் இல்லாததை சொல்லலை. ஆமென். 2 தீமோத்தேயு ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரம் 14. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. வாசிங்க அடுத்த வசனம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானவானாக்கத்தக்க. கொஞ்சம் வசனம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் நல்லா பாருங்க. நம்ம எல்லாம் படிச்சவங்க தானே, யாராவது படிக்க தெரியாதவங்க இருக்கீங்களா? இல்ல. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஓரளவு என்ன செய்யுது, படிக்க தெரியுது. ஆண்டவர் சொல்றாரு, நீ கற்று, உனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார்ல, உனக்கு பிரயோஜனமான போதிக்கிறார்ல. சொல்லுங்க ஆமான்னு சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரா? உங்களுக்கு போதிக்கிறாரா? அந்த கற்று நீங்க நிச்சயித்து கொண்டவைகளில் நீங்க எப்படி இருக்கணுமா? நிலைத்திரு. அவை இன்னாரிடத்திலிருந்து கற்றாய் என்றும். ஆமென். இன்னாருங்கிறத நீங்க ஊழியக்காரர் பேரை போடணும்னு நினைக்காதீங்க. ஆவியானவர். அங்கே பவுல் தன்னை சொல்றாரு. நான் சொல்லுவேன் மைக்கேல் சாமி ஐயாவை சொல்லுவேன், ஏலிம் சபையினுடைய ஸ்தாபகர் ஐயா மைக்கேல் சாமி ஐயாவை சொல்லுவேன். நீங்க யாரவனாலும் சொல்லிட்டு போங்க, ஆனா ஆவியானவர். அல்லேலூயா. ஆமா. சிலர்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்ன காரியம் நடந்தாலும் எது நடந்தாலும் நம்ம சபையை பற்றியோ பாஸ்டரை பற்றியோ பேச மாட்டாங்க, யாரோ ஒருத்தரை வந்து சொல்லுவாங்க. அதனால அது உங்க இஷ்டம், சரியா? ஆனா ஆவியானவர் செஞ்சார், ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆவியானவர் இன்னாரிடத்திலிருந்து கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் இல்லாமல் உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது நாங்க போட்டிருக்க. நான் சொல்றேன், நீ ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் நீ அறிந்தவன் என்று வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இவ்வளவு வசனம் கேட்கிறோமே, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சேஷித்த ஞானம் வருது பார்த்தீங்களா? அது உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம். இப்போ ஆண்டி இப்போ சொல்றாரு, அப்போ யார்ட்டையுமே பாஸ்டரை கொண்டு போய் மண்டையை கொடுக்கப்படாதா பாஸ்டர்? ஆமா. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க கொஞ்சம் தேரணும் இல்ல? அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க என்ன செய்யணுமா? கற்று நிச்சயித்தது நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேரணும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, தயவு செய்து நீங்க முழங்கால போட்டு உங்க ஜெபத்தின் மேல நீங்க நம்பிக்கை உள்ளவர்களா இருங்க. நீ எத்தனை பேர் சொல்றீங்க, நான் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்து சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்பாரா? நீங்க ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரா? அல்லேலூயா. அதை நம்புங்க, அதை முதல்ல நம்புங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நடத்துகிற வழியில உன்னை நடத்துகிறேன் சொல்றாரு. நான் இனி என் கற்பனைகளை கவனித்தாய், ஆனால் நீ வசனத்தை கவனி. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும். நல்ல கவனிங்க, தீர்க்க தரிசனமா தீர்க்க தரிசன வசனமா? உங்க பைபிள் எப்படி இருக்குன்னு பாருங்க. தீர்க்க தரிசனமா தீர்க்க தரிசன வசனமா? உங்க பைபிள் எல்லாம் இருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் கை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். பார்த்தேலா? உங்களுக்கு சில பேர் சொல்லிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு பேய் இருக்கு, ஆவி இருக்கு, நோய் இருக்கு, பேய் இருக்கு, ஆவி எதாலும் பேய் இருக்கு, ஆவி இருக்கு, நோய் இருக்கு, அது இருந்துட்டு போகுது. எனக்கு வசனம் இருக்கு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனம் தெரிஞ்சவன்ட்ட வந்து இந்த பேய் நோய் ஆவிலாம் என்ன செய்யாது, கிட்ட நிக்க சொல்லுங்கள். முடியாது, முடியாதுல்ல. வசனம் தெரிஞ்சவங்க கிட்ட ஆவி வருமா? அந்த வசனம் தெரியாத ஆள்கிட்ட ஒரு ஆவி ஆடுது, ஒரு ஆவி ஓடுது, ஒரு ஆவி வருது, ஒரு கிழக்கு இருந்து வருது, ஒரு மேற்கு இருந்து வருது, வரட்டும். உனக்குள்ள இருக்கிற போல ஆவி முதல்ல போட்டும், நான் வரட்டுதேன். ஒரு ஆவி போராடுது பிரதர், பிரதர் பிரதர் சிஸ்டர். ஒரு ஆவி உங்க வீட்டுக்குள்ள அப்படியே உள்ள நுழையிறத பார்க்குறேன். ஜன்னல் வழியா, ஏன் வாசல் வரையா வராதா? ஜன்னல் வழியாக வருது பாஸ்டர். அப்படி ஜன்னல் வழியாக வந்து அந்த அந்த மேலே ஒரு சன்ஷேடாக என்ன ஒன்று போட்டிருப்பாங்க, அது வழியாக வெளியே போகுது பாஸ்டர். பாவிகளா, விசுவாசிகளை கெடுக்கிறதுக்குனே ஒரு கூட்டம். அல்லேலூயா சொல்லுங்கள், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் நீங்க வசனத்தை பிடிச்சிடக்கூடாது? நான் சொல்றேன், ஒருத்தருக்கு வந்து ஒரு மனநிலை, நான் சொல்றேன், உண்மையிலே நான் சொல்றேங்க, நான் இப்படி சொல்றேன், நீங்க வருத்தப்படக்கூடாது. ரொம்ப தீர்க்க தரிசனத்தையே நாடி நாடி போகிறவர்கள் நான் அவிசுவாசம் உள்ளவர்கள்னு சொல்லுவேன். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வசனம் தேவை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ப்ராப்பர்ட்டிகள் வேர்டு தேவை, ரேமா வேர்டு தேவை, பசி அல்ல. புரியுதா உங்களுக்கு? நீங்க தேர்த்தீங்களா? எத்தனை வருஷம் விசுவாசி? 5 வருஷம் விசுவாசி? அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 5 வருஷம் விசுவாசியே இங்க இல்லையா? 10 வருஷம் விசுவாசி 5 வருஷம் தாண்டி தானே வரும். 10 வருஷம் விசுவாசி ஒருத்தருமே கிடையாது, பூரா எல்கேஜி. 15 வருஷம் விசுவாசி சொல்ல மாட்டாங்க. பக்கம் சொல்லப்படாது, நம்மளே கவலைப்படுத்திடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. தீர்க்க தரிசனங்களை வார்த்தைகளை அங்கே சொன்னாரு. புதிய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமே வேற. நம்ம மக்கள் நம்ம பழச மாதிரியே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். ஏமாந்து போகாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உங்க எண்ணத்துக்கு ஏற்றபடி ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொல்றான் அப்படின்னாலே அவன் பிலேயாமின் ஆவி அவன்கிட்ட இருக்கு. பிலேயாமின் ஆவி அவன்கிட்ட. உங்களுக்கு ஏற்றபடி ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொல்றான் அப்படின்னா அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு அர்த்தம்? கன்ஃபார்ம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், கொஞ்சம் ஹெவி டோஸ் தான், பட் தேவையான டோஸ். சரியா? அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவான். இன்னும் நான் குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுற பிரதர் மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு வடக்கு உள்ள பிளாட்டை வாங்கலாம், தெற்கு உள்ள பிளாட்டை வாங்கலாம், நீங்கள் அந்த மேக்காத்து போங்க கிழக்காத்து போங்கன்னு யாராவது சொன்னால் நீங்கள் கேட்கப்பட்டது பிழையாமின் ஆவி. நீங்கள் நல்லா என்ன ரியல் எஸ்டேட் பண்ணாவா கர்த்தர் தீர்க்க தரிசிகளை அபிஷேகம் பண்ண வச்சிருக்காரு. கிழக்க பார்த்த வீட்டை வாங்கு, மேற்க பார்த்த வீட்டை வாங்காத, வடக்க பார்த்த வீட்டை வாங்கு, தெற்க பார்த்த வீட்டை வாங்காத, வாசல் அங்கே பார்த்து வை. தீர்க்க தரிசியோடைய வேலை. கார் வெள்ளை கலர் வாங்கு, கருப்பு கலர் வாங்கிறாத. கர்த்தர் உனக்கு அப்படியே. எனக்கு ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொன்னார். என்ன தெரியுமா? கர்த்தர் உனக்கு கார் தர போறான்னா பரவாயில்ல, உனக்கு வெள்ளை கலர் தரப்போறோம்னாரு. அப்பவே நினைச்சிட்டேன், ஆண்டவர் கலர் முத கொண்டு சொல்லியிருக்காரு. அச்சா, இன்னே வரைக்கும் வெள்ளை கலரை காணும், கருப்பு தான் கிடைச்சது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் வெள்ளை கலர் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஏன் சொல்றேன் பிலேயாமின் ஆவி. நான் ஏன் ஸ்ட்ராங்கா சொல்றேன் தெரியுமா? யார் மேல எனக்கு கோபமா இல்ல, வசனம் சொல்லுது. யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. இன்னைக்கு அநேகர் பரம்பி இருக்கிறார்கள்னு சபையை எச்சரிக்கிறேன். ஏன்? வசனத்தை வச்சு எச்சரிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? வசனம் இருக்கா பாஸ்டர்? காட்டுறேன் வாங்க. என்னாகமம்
என்னாகமம் ஆமென் 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம். சரி, பிலேயாம் தீர்க்க தரிசனம் சொன்னது எந்த அதிகாரம்? 23ஆம் அதிகாரம். 22ஆம் அதிகாரம் தானே? 22ஆம் அதிகாரத்தில் அந்த 1, 2, 3 வசனங்களில் அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே எழுதப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அங்கே குறி சொல்லுகிறவன் அப்படின்னா இருக்கும். எங்கே இருக்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம். 4, 5, 6, 7 வாசிங்க. அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலி. யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு குறி சொல்லுதல்? யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அந்த வார்த்தை? சொல்லுங்க, யாரை பத்தி? பிலேயாம பத்தி. அப்ப பிலேயாம தீர்க்கதரிசின்னு சொன்னாலும் அங்க அவன் சொல்லுவான் பாருங்க, குறி சொல்லுதற்குரிய கூலி. நிறைய பேர் கூலி தான் வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். குறி சொல்லிட்டு கூலி வாங்கிட்டு போயிட்டு இருக்கான் பிலேயாமின் ஆவி. புரியுதா உங்களுக்கு? ஆமான்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அங்க அழகா போட்டிருக்கு பார்த்தீங்களா? குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலேயாமை கூப்பிட போனார்கள். பிலேயாவும் சம்மதித்து அவர்கள் பின்னால் போய்விட்டான். புரியுதா உங்களுக்கு? எப்ப இங்க வந்து அப்ப அவன் குறி சொல்ற ஆளுன்னு சொல்லி யாரை தேடி இருக்கான்? பிலேயாம தேடி இருக்கிறான். சபிக்கணும்னு சொல்லி சொன்னான். இதை நீங்க முழு அதிகாரத்தை வாசிச்சு பார்க்கணும். முழு அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கும். ரொம்ப பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் இந்த காலை வேளையில நீங்களும் நானும் எதை பார்க்கணுமா? என் கற்பனைகளை கவனித்தாயானால் இங்க சொன்ன அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் உண்டு. உங்களோட கர்த்தர் டெய்லி வசனம் பேசணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. டெய்லி என்ன பேசணும்? வசனம் பேசணும். டெய்லி காலை கர்த்தர் பேசுவாரா? நான் உனக்கு போதிக்கிறேன்னு சொல்றாரு, பிரயோஜனமானதை போதிக்கிறேன்னு சொல்றாரு, உன்னை நடத்த வேண்டிய வழியில் நடத்துறேன்னு சொல்றாரு. அப்போ உங்களுக்கு வசனத்தை கொண்டு கர்த்தர் என்ன செய்வாரு? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, வசனத்தை கொண்டு உங்களோட பேசுவார். அதுதான் தீர்க்க தரிசனம். புரியுதா? புரியுதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அந்த வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 1:19. அதிக 100க்கு 200% தீர்க்க தரிசனம் எல்லாம் ஏமாத்திரும். ஆனா வசனம் போய் சொல்லாது. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் அது எப்போ உதிக்கும்? கர்த்தருடைய வருகை. அவர் மத்தியாகாயத்தில் வரும்போது தான் அந்த பொழுது விடிஞ்சு அந்த விடிவெள்ளி வந்து என்ன செய்யுமா? உதிக்கும் அளவும் வருக வரைக்கும். அல்லேலூயா. உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போல. எல்லாரும் கவனிங்க. தீர்க்க தரிசனத்தின் போட்டிருக்கா, வசனத்தைன்னு போட்டிருக்கா. அந்த வசனத்தை நல்லா ரவுண்ட் பண்ணுங்க. வசனத்தை, அவ்வசனத்தை, அவ்வசனத்தை சொல்லுங்க கொஞ்சம் 4 தடவை. அவ்வசனத்தை, அவ்வசனத்தை, அவ்வசனத்தை கவனித்திருப்பது புரியுதா உங்களுக்கு? அப்ப டெய்லி என்ன படிக்கணுமா? டெய்லி என்னமா படிக்கணும்? வசனத்தை தான் படிக்கணும். வசனத்தை தான் கவனிக்கணும். வசனம் நிறைவேறதான்னு பார்த்துக்கிட்டே வரணும். வசனம் நிறைவேறதான்னு பார்த்துக்கிட்டே வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏமா சாரா ஒரு அல்லேலூயா சொல்லுமா. இன்னைக்கு காலையில் என்ன பைபிள்மா படித்தா தானே பாஸ்டர்? இங்கே யாரையாவது கேட்போமா? எல்லாரும் தலையை கவுந்துட்டான். அப்போ கேட்டுறாதீங்க, எல்லாம் தலையை கவுந்துட்டான். ஆனால் டெய்லி 4 பக்கம் படித்தாமலும் போடுதானோ உண்மையானு தெரில. பிரதர், அதை வாட்ச் பண்ணுறீங்களா? இவனை உண்மையிலே படித்து தான் போடுதானுங்களா?
சரி, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், எப்படியாவது பிள்ளைகளை பைபிள் படிக்க வச்சிடணும்னு டெய்லி 4 பக்கமாவது படித்து போட்டு விடுங்கடா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வாரேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிளானை போட்டு பைபிளை படிக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. அல்லேலூயா, பயன்படுத்தி கொள்ளுங்க. அல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும். வசனத்தை தத்தமாக கவனிக்கணும். புது பைபிள் வாங்கினவர்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்று கொஞ்சம் அல்லேலூயா அப்படின்னு கேட்க. அப்போ 1-2 தான் வாங்கியிருக்கு. கொஞ்சம் கைகளை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். புது பைபிள் வச்சுருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் புது பைபிள் வச்சுருக்கவங்களாம் கைகளை உயர்த்தி காட்டுங்க. அல்லேலூயா. மீதி ஆட்கள்லாம் வாங்கலை. என்ன வாங்கலைன்னா பழைய பைபிளை இன்னும் முடிக்கலை பாஸ்டர். ஏன்டா 5 வருஷமாக 10 வருஷமாக ஒரே பைபிளை வச்சுருக்கேன். அப்போ 5 வருஷம் 10 வருஷமாக இன்னும் பைபிள் படித்து முடிக்கலை. ஒரு பைபிளை படித்து முடிச்சுட்டு அடுத்த பைபிள் என்ன செய்யணும்? வாங்கணும். இப்போ எங்கள் அம்மா எத்தனாவது பைபிள்னு? 4வது பைபிள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 3 தடவை படித்து முடிச்சுட்டு 4வது பைபிள் வந்தாச்சு. இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலை, 4வது பைபிளுக்கு வந்தாச்சு. அப்போ ஒரு பைபிளை ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த பைபிளை வச்சுட்டு அடுத்த பைபிள் வாங்கணும். அப்படி யாராவது வாங்கியிருக்கோம்? யாராவது ஒருத்தர் கை வைக்க பார்ப்போம். கை வைத்துங்க பார்ப்போம். ஒரே ஒரு ஆள். வெரி சூப்பர், வெரி குட்ரா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, நம்ம எப்போ செய்ய போகிறோம்னு பக்கத்தில் கேளுங்களேன். புது பைபிள் வாங்குதோம், ஆனால் பத்திரமா புதுசாவே. பைபிள் இல்லைன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது, ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தை கவனித்து இருப்பது நலமாக இருக்கும். அப்போ நீங்கள் டெய்லி கவனிக்கிறது எதை கவனிக்கணும்? வசனம். டெய்லி உங்கள் பைபிளை படிக்கணும், டெய்லி உங்கள் பைபிளை படிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். 1 அதிகாரம் 2 அதிகாரம் படிங்க. கர்த்தர்கிட்ட என்ன பேசுகிறார். இந்த பைபிள் உங்களுக்கு தெரியுதா? இந்த பைபிள் உங்களுக்கு தெரியுதா? நான் இந்த பூரா பாருங்க பிரசங்கம் பண்ணுறேன் பார்த்தீங்களா? அந்த வார்த்தை இதை பூரா நான் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? கோடு போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? படித்தா தானே கோடு போடுவோம். அல்லேலூயா. இந்த பக்கம் பாருங்க, ஒரு ரவுண்டு போட்டு வச்சுருக்கேன் பாருங்க. பார்த்தீங்களா? இந்த பக்கம் பிராக்கெட் போட்டு வச்சுருக்கேன் பாருங்க. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் நான் வச்சுருக்கேன் என் மனசில். ரவுண்டு போட்டால் என்னது, ப்ராக்கெட் போட்டால் என்னது, அண்டர்லைன் பண்ணால் என்னது, இம்பார்ட்டன்ட் போட்டால் என்னது, அந்த வசனத்தை ரவுண்ட் பண்ணி இப்படி போட்டால் என்னது. பைபிள் இந்த மாதிரி பழைய பைபிள்லாம் நிறைய இருக்குது. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? வசனத்தை தான் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. தேவ ராஜ்யத்துக்கு பயன்பட வேண்டுமானால் எதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்? வசனத்தை. கடைசி காலத்தில் தப்புவிக்கப்பட்டு மத்திய ஆயத்தில் மணவாளனை சந்திக்கணும்னா வசனத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்போ வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும். வாசிங்க, அங்கே வாங்க. ஏசாயா 48. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது சமாதானம் இல்லைங்கமே. ஆண்டவர் சொல்ல வசனத்தை கவனிமா, சமாதானம் வரும். ஆமென். அல்லேலூயா. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம். நல்ல பைபிள் படித்தவங்க எப்போது எப்படி இருப்பாங்க? சமாதானமாக இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பட்டப்பட்டா டமட்டமா இப்படின்னு பொங்கிலாம் என்ன செய்ய மாட்டாங்க, எழமாட்டாங்க. ஆமென். நம்ம வீட்டில் ரொம்ப பொங்கி எழுதும் அப்படின்னா, ரொம்ப டமடமா பட்டடமாலாம் கேட்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாதானம் வரல அப்படின்னா வசனம் உள்ள போகலை, வசனம் உள்ள இல்லைன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. எதை செஞ்சாலும் எங்கே போனாலும் வந்தாலும் எனக்கு இந்த வசனத்தினுடைய ஒரு ப்ரூஃப் வேணும். பஸ்ஸில் போகும்போது பஸ்ஸில் போகிறதுக்கு என்ன கொடுப்பான்? டிக்கெட்டு கொடுப்பான். ட்ரெயினில் போகிறதுக்கு டிக்கெட்டு கொடுப்பான். ஃப்ளைட்டில் போகிறதுக்கு டிக்கெட்டு கொடுப்பான். நம்ம வாழ்க்கையில் டெய்லி பிரயாணப்படுவதற்கு இந்த டிக்கெட் வேணும். டெய்லி பஸ்ஸில் டிக்கெட் இல்லைன்னா இப்போ ஃப்ரீயாக கொடுத்துட்டானோ? எங்களுக்கு தான் இப்போ டிக்கெட்டே கிடையாது பாஸ்டர். இப்போ பாருங்கள், வரப்போகிற கவர்மெண்ட் பாவிகளா தோத்திரம் யூடியூப்பில் போகுது. ஆண்களுக்கும் ஃப்ரீயா. ஏன் பஸ்ஸை விடணும்? ஆண்களுக்கும் ஃப்ரீயா. நமக்கு ரொம்ப வாய்ப்பு என்ன இப்போ? ஆமென். அவன் இந்த ஸ்டாப்லேருந்து ஏறி அடுத்த ஸ்டாப்பில் இறங்குதான், அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி அடுத்த பஸ் வந்தால் அடுத்த ஸ்டாப்பில் அங்கேருந்து ஏறி திரும்ப அங்கே போய் இறங்கிருந்தான். நான் லேடிஸை சொல்கிறேன்,
சரியா? இன்னும் பையங்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு. எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் என்ன திட்டம் போடுறது பற்றியெல்லாம், என்ன ஞானமாக நடக்கு கவர்மெண்ட்டு, பார்த்து ஓட்ட போடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம் ஆமாம், ஸ்தோத்திரம். அவங்க 5 வருஷம் கம்ப்ளீட்டாக தன் வீட்டை நிரப்பிக்கிட்டு கஜானாவை காலி பண்ணிட்டு போவாங்க. அடுத்த 5 வருஷம் வந்து அவங்க ஃபுல்லாக அடிச்சுட்டு அவங்க இதே தான் நடக்கு. சரியா? ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பிரயாணப்படுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வேண்டும், கர்த்தருடைய வசனம் எனக்கு வேண்டும். எலியா சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. யோனா சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. ஏசாயா சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. ஏன் அவங்களுக்கு மட்டும் தான் உண்டாகணுமா? ஏன் நமக்கு உண்டாக கூடாது? இந்த கர்த்தர் பேச மாட்டாரா? ஒவ்வொரு நாளும் நான் போறதுக்கு முன்னால கர்த்தர் எனக்கு இந்த வசனம் கொடுத்தார், கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை கொண்டு என்ன நடத்துகிறார் அப்படின்னு ஒரு நிச்சயம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், ஆபிரகாம் பிரதர் 12 மணிக்கு முழிச்சிருந்து 12:01 ஒரு வசனம் அனுப்புவார். அந்த வசனம் போதும்னு நினைக்கப்படாது. அதுக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டு விடுவோம். அதுக்கு ஒரு ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க, ஒரு லைக் போடுறதுக்கு. அல்லேலூயா, ஆமென். ஒரு சிலர் பேர் அது வசனத்துக்கா உங்களுக்கான்னு தெரியல. ஆமென், அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ அந்த வசனம் போதும்னு நினைக்க கூடாது. நிறைய பேர் இப்படி அனுப்புவாங்க. நீங்க படிக்கணும். பக்கத்தில் கைப்பிடிச்சுடுங்க. நீங்க படிக்கணும், நீங்க பிடிக்கணும், நீங்க பிடிக்கணும். அல்லேலூயா, புரியுதா உங்களுக்கு? ஆமென். 12 மணிக்கு அவருக்கு ஆசீர்வாதத்துக்கு அவர் ஏதோ ஒன்று பார்த்து ஏதோ ஒன்று பிடிச்சி தேடி பிடிச்சி எங்கேயோ ஒன்று பிடிச்சி அடிச்சு அவர் போடுறாரு. அது அவர் ஆசீர்வாதத்துக்கு போடுறாரு. அதை பார்த்துக்கிட்டு நம்ம அவர் ஆசீர்வாதத்தில் கொஞ்சம் தொங்கிக்கிட்டே போக முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு வாங்கணும், நமக்கு வாங்கணும். ஒரு அல்லேலூயா பக்கத்தில் சொல்லுங்க. நமக்கு வாங்கணும். கர்த்தர் டெய்லி பேசுறாருங்க, டெய்லி பேசுறாருங்க. ஆமென். டெய்லி பேசுறாரு, வசனத்தை கொண்டு பேசுறாரு, குறிப்பிட்ட நபர்களை கொண்டு பேசுறார். இந்த நபர்களோடு இந்த வசனத்தோடு இடைப்பட்டு பாரு. ஏன் சில நேரத்தில் கரெக்டா சில ஆட்களுக்கு சில வசனம் செட் ஆகுது தெரியுமா? எனக்கு ஆண்டவர் சொல்லி இந்த வசனம் இந்த ஆளுக்கு செட் ஆகும், கரெக்டா உட்காரும், உங்களுக்கு ஃபிட்டா இருக்கும். சட்டையை தூக்கி போட்டா அந்த மாதிரி வசனம் உங்களுக்கு தூக்கி போட்டா எப்படி இருக்கும்? ஃபிட்டா இருக்கும். ஆளை காமிச்சு வசனம் கொடுத்துருவாருங்க. பார்த்தீங்களா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம்னு? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் பேசுவார், கர்த்தர் பேசுவார். உங்களுக்கு வைராக்கியம் வரட்டும். ஆண்டவரே, அந்த வசனத்தை நான் கவனிப்பேன், நீங்க என்னோட பேசணும். அல்லேலூயா. அந்த வசனத்தை கவனிப்பேன், நீங்க என்னோட பேசணும். இந்த கடைசி காலத்தில் நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால், எந்த ஒரு காரியத்திலும் சிக்கிக்கொள்ளாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டுமானால், பெற்றுக்கொண்ட கிருபையை, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை, பெற்றுக்கொண்ட ஊழியத்தை ஆமென் கடைசி மட்டும் காத்துக்கொள்ள வேண்டுமானால் வசனம் தேவை. ஆமென், அல்லேலூயா. வசனத்தையே கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். அல்லேலூயா. பிலிப்பியருக்கு எழுதுற நிருபம், பிலிப்பியருக்கு எழுதுற நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருக்கும்படி ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. எதை பிடிச்சுக்கிட்டு? நான் சொல்றேன், உங்க வாழ்க்கைக்கு டெய்லி நீங்க எதை பிடிச்சுக்கிட்டு போகணும்? எல்லாம் சொல்லுங்க. எதை பிடிச்சுக்கிட்டு போகணும் தம்பி? எதை பிடிச்சுக்கிட்டு போகணும்? 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிலிப்பியர் 2:14. எதை பிடிச்சுக்கிட்டு போகணும்? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிடிக்கணும், அந்த வசனத்தை பிடிக்கணும். இன்னைக்கு இந்த நாளில் இந்த வசனம் கர்த்தர் என்கிட்ட பேசினார், பிடிச்சுக்கிட்டு போகணும்.
அல்லேலூயா சொல்லுங்க. பிடித்து கொண்டு வாசிங்க சிஸ்டர். பாத்தீங்களா, இப்படி நீங்க வசனத்தை பிடிச்சுக்கிட்டு போனீங்கன்னா இந்த உலகத்துல நீங்க சுடர்களை போல பிரகாசிப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு எது நாளும் சரிதான், உங்களுக்கு முன்னால வசனம் வந்து நிக்கணும். இப்படி சொல்லியிருக்கா, இப்படி சொல்லியிருக்கா, இப்படி சொல்லியிருக்கா. ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை. அப்ப சோதித்து எதை வச்சு பார்ப்பீங்க? பாத்தீங்களா, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க. பிடிக்கணும் சொல்றாருல, பிடித்துக் கொள்ளணும். அப்ப சோதிக்கிறதுக்கு எதை வச்சு சோதிக்கணும்? வசனம் தெரிஞ்சா தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். அப்படிதானடா, வசனம் தெரிஞ்சா தானே வசனம் இப்படி எல்லாம் சொல்லுது, இப்படி இருக்காதே கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு வசனம் தெரியலன்னா பெப்பன்னு எல்லாம் நம்ப தானே செய்வீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அழகா சொல்லுகிறார், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமான ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். அடுத்த வசனம், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாயும் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கம் பண்ணாமலும் செய்யுங்க. உட்கார்ந்து தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அது இப்படி, இது அப்படி, இது அப்படி, இந்த முறுமுறுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. வசனம் தெரிஞ்சவங்க, வசன தெளிவு இருக்கிறவங்க ஒருபோதும் முறுமுறுக்க மாட்டாங்க. ஒருபோதும் எந்த காரியத்துக்கும் தர்க்கம் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை சந்தோஷமா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எதை செஞ்சாலும் எப்படி செய்வாங்க? சந்தோஷமா செய்வாங்க. எதை குறித்துக்கிட்டு முறுக்கு அப்படியே முறு 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 முறுன்னு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். தோத்திரம். நம்ம தானே செய்ய வேண்டியிருக்கு, நம்ம தானே அது பண்ண வேண்டியிருக்கு, இப்படி பண்ண வேண்டியிருக்குன்னு முறுமுறுக்க என்ன செய்யக்கூடாது? கூடாது. தர்க்கம் பண்ண கூடாது. ஏன் அவங்க போனான்னவா இவங்க போனான்னவா சொல்லக்கூடாது. முறுமுறுக்காம தர்க்கம் பண்ணாம என்ன செய்யணும்? வசனத்தை பிடிச்சுக்கிட்டு செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அங்க வாங்க 48ஆம் அதிகாரம். 48ஆம் அதிகாரம் தொடர்ந்து வாசிங்க. உன் சமாதானம் எப்படி வருமா? நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கற்ப பிறப்பு அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா பத்தி சொல்றாரா பாத்தீங்களா? அல்லேலூயா. நீங்க வசனத்தை மட்டும் கவனிச்சிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு சமாதானம் நதியை போல வருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தை கவனிச்சிட்டீங்கன்னா, அதை மட்டும் பிடிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டீங்கன்னா, நீங்க எப்போதும் நீங்க இருக்கிற இடம், உங்க வீடு, ஆமென், எல்லா இடமும் சமாதானம் எப்படி வரும்? நதியை போல வரும். அதுக்கப்புறம் சொல்றாரு, உன் நீதி உனக்கு வர வேண்டிய காரியங்கள் அது எப்படி வரும் தெரியுமா? சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்றாரு, உன் சந்ததி எப்படி இருக்கும்? பெருக்கம். உன் சந்ததி நல்ல பெருக்கமா இருக்கும். உன் கற்ப பிறப்பு அணுக்கள் அத்தனையாகவும் இருக்கும். அப்படின்னா தலைமுறையா உங்க பேர் பிரஸ்தாபிக்கும். உங்க சந்ததிகள் நீடித்து வாழ்வார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். மைக்கேல் சாமி ஐயா அவர்கள் இந்த ஸ்தாபகர், ஏலிம் ஸ்தாபனத்தினுடைய ஸ்தாபகர் ஐயா, அவங்க ஆரம்பிச்சுட்டு அவங்க நிறைய சபைகளை ஸ்தாபித்து இன்னைக்கு சபைகளுக்கு அவங்க ஊழியர்களை நியமிச்சுட்டு இப்போ பைபிள் சொல்ல அவ கற்ப பிறப்புகள். நாங்கள்லாம் யாரு? அவருடைய கற்ப பிறப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பாருங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவர் பேரை. ஆமென். இப்போ நீ பின்னால வர்ற ஊழியக்காரங்களும் என்ன செய்வாங்க? அதை சொல்லுவாங்க. அவர்கள் பேர் தலைமுறையாக பிரஸ்தாபம். வசனத்தை மட்டும் கவனிச்சு, வசனத்தை மட்டும் நம்பி, வசனத்தை மட்டும் பிடிச்சு ஓடுறவங்க தலைமுறை அவன் சந்ததி வாழும். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் பிரஸ்தாபம் என்னைக்கு மாற? சத்தியத்துக்குன்னு நிக்கிற கூட்டம் கடைசி வரைக்கும் நிற்கும்.
கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியத்தை பிடிச்சு நிக்கணும். ஆமென். அதனால தான் கர்த்தர் சொல்றார். அடுத்த வசனம் வாசிங்க 20. இப்ப பாருங்க, சிறையிருப்புல இருந்து நம்ம எங்க வர போறோம்? பாபிலோன் இருந்து புறப்படுங்கள் என்ன அர்த்தம்? அந்த பாபிலோன் சிறையிருப்புல இருந்து இப்ப எருசலேமை நோக்கி தேவாலயம் கட்ட வரப்போகிறோம். பாபிலோனில் இருந்து புறப்படுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, கல்தேயரை விட்டு. கல்தேயரை விட்டு. எல்லாரும் சொல்லுங்க, கல்தேயரை விட்டு. அப்படின்னா என்ன தெரியுமா? புறஜாதி மார்க்கத்தை விட்டு, புறஜாதி வணக்கத்தை விட்டு, விக்கிரக ஆராதனைகளை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டு ஓடி வாருங்கள். கல்தேயருடைய காரியம் உங்களுக்கு வர வேண்டாம். தெரியுமா நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணான்னு தெரியுமா? நேபுகாத்நேச்சார் என்ன தெரியுமா பண்ணான்? போன உடனே இவங்க எல்லாரும் சிறைப்பிடித்து கொண்டு போன உடனே வாலிபர்கள் எல்லாம் செலக்ட் பண்ணி கூப்பிட்டான்லாம். ஆமாவா இல்லையா? ஆமென். கூப்பிட்டான்லாம். கூப்பிட்டு என்ன செஞ்சான்? தானியேல் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம். தானியேல் 1ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். தானியேல் 1ஆம் அதிகாரம். ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க 3-4 வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே அவனுக்கு சோபட்ட ஆட்கள்லாம் தேவையில்லை. யாருக்கு? அந்த பாபிலோன் ராஜாவுக்கு, நேபுகாத்நேச்சாருக்கு. பாருங்க, ராஜ குலத்தார்கள் தான் தேவை. யார் தேவை? ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்தில் தேறுகிறவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களாகிய சில வாலிபர்களை கொண்டு வர வேண்டும் என்று சில இந்த வாலிபர்களை எல்லாம் என்ன செஞ்சான்? தேர்ந்தெடுத்தான். யார? சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, இன்னும் சில வாலிபர்கள். அல்லேலூயா. இவர்களெல்லாம் என்ன பண்ணா? தேர்ந்தெடுத்தான். அப்ப இத்தனை குவாலிட்டியும் யார்கிட்ட இருந்திருக்கு? அந்த கூட்டத்துக்குள்ள இருந்திருக்கு. அந்த வாலிபர் கூட்டத்துக்குள்ள. ஏமா வாலிப பிள்ளைகளா, வாலிபர்களா, கொஞ்சம் பாருங்க. ஆமா, அவங்களுக்கு சாதாரண ஆட்கள் தேவையில்லையா? கர்த்தர் பாருங்க அங்கே நல்லா செலக்ட் பண்ணியிருக்கான். அதுக்கு ஒரு குவாலிட்டி வச்சிருக்கான் பாருங்க. அதுக்கு ஒரு என்ன வச்சிருக்கான்? அது என்ன சொல்லுவாங்க? தகுதிக்கு என்ன சொல்லுவாங்க? குவாலிஃபிகேஷன். கரெக்ட். அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வைப்பாங்க பார்த்தீங்களா? அதில் என்னெல்லாம் இப்படிப்பட்ட ஆட்களாக செலக்ட் பண்ணுன உடனே தானியேல் செலக்ட் ஆயிட்டான், சாத்ராக் செலக்ட் ஆயிட்டான், அபேத்நேகோ செலக்ட் ஆயிட்டான். ஆமென். இங்க இருக்க பிரவீன் செலக்ட் ஆயிட்டான், யுவான்ஸ் செலக்ட் ஆயிட்டான், ஜோயல் செலக்ட் ஆயிட்டான். உங்க பேரை சொல்லணுமா? அல்லேலூயா. நீங்களும் செலக்ட் ஆயிட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அங்க இருக்க ராஜலட்சுமி அம்மா செலக்ட் ஆயிட்டாங்க. அங்க இருக்கிற கிரேஸ் அம்மா வாலிபர்கள் அவங்க எல்லாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உபவாச ஜெபத்துக்கு இன்னும் உபவாசத்தோட வராங்கல்ல, அப்ப வாலிபர்களா இல்லையா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க என்ன குவாலிஃபிகேஷன் அங்க எழுதுங்க பாப்போம். உங்க டைரியில டக்குன்னு எழுதுங்க பாப்போம். என்னென்ன? முதல்ல ராஜகுலத்தார். யாரு? நீங்க யாரு? நீங்க யாரு? ராஜரீக ஆசாரிய கூட்டம். நம்மள சொல்றாரா ஆண்டவர்? அல்லேலூயா. நீங்க ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு நம்மள சொல்றாரு. அது எங்க இருக்கு? 1 பேதுரு 2:9 இருக்கு. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம ராஜகுலத்தார். ரெண்டாவது யாரு? துரை மக்கள். பைபிள்ல சங்கீதத்துல மேன்மக்கள்னு ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை? மேன்மக்கள், மேன்மக்களே அப்படின்னு ஒன்று இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நம்மெல்லாம் யாரு? ஏன் துரை மக்களா? பக்கத்தில் இப்படி சொல்லுங்க. நீங்களாம் யாரு? ஏன் துரை மக்க. அல்லேலூயா. ஆமென். முதல்ல ராஜகுலத்தாராம். ரெண்டாவது யாரு? துரை மக்கள். அதுக்கப்புறம் யாதொரு மாசும் இல்லாதவர்கள்னா இந்த பழுது இல்லாதவர்கள். சரி, இப்படி சொல்றேன்னு யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது. எந்த அவயவங்களிலும் குற்றம் குறைவில்லாதவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த அவயவங்களிலும். ஆமாம், சிலருக்கு கண்ணு தெரியலன்னு என்ன மாட்டாங்க? செலக்ட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் கை காலம். நம்ம ஊழியத்துக்கு அப்படி பிரச்சனை கிடையாது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். எந்த ஒரு குறைவும் இல்லாதவர்கள். ஐயா ராஜா கவனிக்கிறியா? எந்த குறைவும் இல்லாதவர்கள். அதுக்கப்புறம் அவருக்கு எப்படி பாட்டு பாருங்க. இந்த மூஞ்செல்லாம் பாருங்க, கொஞ்சம் அழகா இருக்கான்னு பாருங்க. இந்த இதெல்லாம் அழகா இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. இந்த மூஞ்செல்லாம் கொஞ்சம் பாருங்க, அழகா இருக்கான்னு பாருங்க. அழகானவர்கள். அல்லேலூயா. என்ன அழகு, என்ன அழகு! அந்த முகத்தை பார்க்கும் போதே அந்த ரட்சிப்பின் ஒரு அழகு தெரியுது, ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு அழகு தெரியுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அழகானவர்கள். அதுக்கப்புறம் அவர்கள் யாரு? சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்கள். என்ன கேட்டாலும் இப்ப பதில் என்ன செய்வான்? சொல்லுவான். என்ன கொஸ்டின் கேட்டாலும்
ஜென்ரல் நாலேஜ்லாம் இப்போ கேட்டா சொல்லுவான். அல்லேலூயா. ஆமா, இப்போ தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னா ஜெயலலிதான்னு உடனே சொல்லிடுவாங்க. ஆமென். சரி, தோத்திரம். சிறந்தவர்கள். அதுக்கப்புறம் கல்வியில ஆமா இருக்குதுலே பெரிய படிப்பு படிக்கணும்னு நினைக்கிற ஆட்கள். ஆமென். நிபுணர். அதுக்கப்புறம் சில வாலிபர்களை என்ன செய்யணும்? கொண்டு வரணும். ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் செலக்ட் பண்ணி நாங்க ஓசூர் கூட்டு போனோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். இப்படி எல்லாம் கொண்டு வரவும் இதெல்லாம் வச்சுட்டு என்ன தெரியுமா பண்ணிட்டா? பாருங்க அடுத்த வசனம். அவர்கள் கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு. பார்த்தீங்களா? இப்போ இவ்வளவு திறமசாலிகளுக்கு இவன் சொல்றான் இதெல்லாம் எல்லாம் இருக்கட்டும், இவனோட டேலண்ட் எல்லாம் இருக்கட்டும், ஆனா இவன் பாஷையை மறக்கணும், இவன் அழைப்பை மறக்கணும், இவன் சொந்த பந்தத்தை மறக்கணும். அதனால தான் அத்தனை பேருக்கும் பேரை மாத்தினான். அத்தனை பேருக்கு என்ன மாத்தினா? பேரை மாத்திட்டான். தெரியுமா? அங்க ஒவ்வொருத்தருக்கும் பேர் வேற வேற பேர் தானே கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பாருங்க 7ஆம் வசனத்துல பாருங்க, 6ஆம் வசனத்துல யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பேரை மாத்திட்டான். ஏன் தெரியுமா? நீ உன் பேரையே மறந்துடணும், உன் அழைப்பையே மறந்துடணும், உன் பேருக்கு இருக்கிற விசேஷத்தை மறந்துடணும், உன் மொழிக்கு இருக்கிற விசேஷத்தை மறந்துடணும், உன் அழைப்பு இருக்கிற விசேஷத்தை மறந்துடணும். நீ எல்லாம் மற்ற பாஷைகளை என்ன செஞ்சிடணும்? கத்துக்கிட்டு ஒன்ன இதெல்லாம் மறக்க வச்சு ஒன்ன அதுக்குள்ள டாமினேட் பண்ண வைக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ 70 வருஷம் இங்க இருக்கக்கூடிய இந்த வாலிபர்கள் இப்படியே இருந்தாம்னா, இப்படியே பார்த்து பார்த்து படிச்சோம்னா நம்ம ஆட்கள் இந்திய படிச்சிருவான், தமிழை விட்டுருவான். புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நம்ம போய் அப்படியே இருந்துட்டோம்னா அப்படிதான். இப்போ மலையாளம் நம்ம ஆட்கள் மலையாளம் தமிழ் பேசும்போதே மலையாளம் கலந்துலாம் பேசுது. வச்சுட்டு போயிட்டு ஏன் உள்ள என்ன வந்துருது? என்ன வந்துருது? சும்மா எக்ஸாம்பிளுக்குமா? சரியா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவனுக்கு என்ன பண்றான்? கல்தேயருடைய பாஷை என்ன செய்ய கத்துக் கொடுக்கவை. அப்படித்தானே? அது எதுன்னு கத்துக் கொடுக்க வச்சு அதனுடைய காரியங்கள் எல்லாம் கத்துக் கொடுக்க வச்சுட்டா இவன் தன்னுடையதை என்ன செஞ்சிருவான்? மறந்துடுவான். இப்போ கர்த்தர் அந்த 48ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, பாபிலோனில் இருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பாஷையோ அந்த மார்க்கமோ அந்த பழக்க வழக்கங்களோ எதுவும் உனக்கு இருக்கக்கூடாது. அதை விட்டு ஓடி வா, வெளியே வா. புறஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். ஆமென் சொல்லுங்க. வாசிங்க அந்த வசனத்தை குறையும். ஆமென். கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள், கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள், பூமியின் கடையாந்தரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்றார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நீங்க நானும் செய்ய வேண்டியது என்ன? இதுல இருந்து வெளியே வரணும். கோரேசை கொண்டு கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். தேவ ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறார். உங்களை என்னையும் பயன்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுது? அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை என்னை ஒரு தேவ திட்டத்தோடு தேவ நோக்கத்தோடு கர்த்தர் அழைத்து அபிஷேகம் பண்ணி அல்லேலூயா தேவ ராஜ்யத்துக்கு என்று கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். ஒரே ஒரு காரியம், நம்ம வசனத்தை கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. பாபிலோனிலிருந்து புறப்பட வேண்டும், கல்தேயரை விட்டு ஓடி வர வேண்டும். ஆமென். புறஜாதி மார்க்கம்லாம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. கல்தேயர் பாஷை நம்ம பேரெல்லாம் அந்த மாதிரி மாத்திரக்கூடாது. ஆமென். தானியல் என்னைக்கும் தானியல் தான், சாத்ராக் என்னைக்கும் சாத்ராக் தான். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, அவங்கள ஒன்றும் சேதப்படுத்தல, அவர்கள் 10 மடங்கு சமர்த்தர்களாய் மாறினார்கள். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை என்னையும்
ஒரு திட்டம் பண்ணி அவர் ஒரு ஆலோசனையை வைத்துக்கொண்டு அந்த கோரேசை அழைத்தது போல கர்த்தர் உங்களை என்னை அழைத்துகிறார். அங்கே கோரேசை குறித்து தீர்க்க தரிசனங்களை சொல்லி 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 பேசி பேசி அதை நிறைவேற்றுகிறது போல கர்த்தர் உங்களை என்னையும் குறித்து வாக்குத்தத்தங்களை கொடுத்தும் வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேசிக்கொண்டே வருகிறார். நிச்சயித்துக் கொள்ளுங்கள், பிரயோஜனமாக இருக்கிறதை போதித்து நடக்க வேண்டிய வழியிலே கர்த்தர் உங்களை என்னை நடத்துகிறார். நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்திருப்போமானால் நமக்கு சமாதான நதியை போல வரும். அல்லேலூயா. நம்ம நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல வரும். நம்முடைய சந்ததிகள் என்றென்றைக்கும் பெருகி இருப்பார்கள். நித்திய நாமம் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஜெபி